நமக்கு கொடுத்திருக்கிற அந்த பிள்ளைகளை பற்றி தேவன் என்ன வாக்கு பண்ணுகிறார் அதை கவனிப்போம். ஒன்று சங்கீதம் 127. இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். நல்லா சொல்லுங்க, சுதந்திரம் அப்படின்னா சொத்து. பிள்ளைகள் உங்களுக்கு இருந்தாலே பெரிய ஆசீர்வாதம். உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பாங்கன்னு நம்புறது ரெண்டாவது. முதல்ல இதை நம்புங்க. பிள்ளைகள் இருக்காங்களா உங்களுக்கு, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீங்க. உங்களுக்கு பெரிய சொத்து கொடுக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு பேங்க்ல பெரிய பணம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் பெரிய சொத்து, அதை விட பெரிய சொத்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு என்பதை நம்புங்கள். உங்கள் பிள்ளைகளை குறித்து மேன்மையாக எண்ணுங்கள். அவங்க பவர்ஃபுல் என்று எண்ணுங்கள். ஏசாயா 49 24 25. ஏசாயா 49 24 25. இதில் கான்டெக்ஸ்ட் ரெண்டு விதமாக நீங்கள் பார்க்கணும். இந்த அதாவது ஏசாயா 49 ரெண்டு லெவலில் புரிஞ்சுக்கலாம். ஒரு லெவல் ஏசாயா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எழுதுறாரு. சிறையிருப்பில் அவங்க போயிட்ட பிறகு பாபிலோனியர்கள் அவங்கள சிறையிருப்பில் கொண்டு போயிடுறாங்க. கொண்டு போயிட்ட பிறகு எப்படி ஒரு நாள் தேவன் அவங்களுடைய சிறையிருப்பை திரும்ப பண்ணுவார், அவங்கள அந்த சிறையிருப்பிலிருந்து திரும்ப எருசலேமுக்கு வர பண்ணுவார். அந்த நாளில் அவங்களுடைய பிள்ளைகளை ரட்சிப்பார், பிள்ளைகளை திரும்ப கொண்டு வருவார் அப்படின்னு ஒரு வாக்கு. இது அது ஒரு லெவல். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இது பொருந்துகிற ஒரு வாக்கு தத்துவம் நீங்கள் எடுத்துக்கணும். அது ஒரு லெவல் தான். ஆனால் நமக்கு தெரியும் எல்லா வாக்கு தத்தங்களும் கிறிஸ்துவுக்குள் ஆமென்றும் ஆமேனாகவும் இருக்கிறது. ஆகவே இது யூதர்களுக்கு மட்டும் பொருந்தாது. அன்றைக்கு ஏசாயா எழுதின அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டும் பொருந்தாது. இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்களாகிய நமக்கும் இது பொருந்தும் என்று நாம் புரிஞ்சுக்கிறது இன்னொரு லெவல். இந்த வாக்கு தத்துவத்தினுடைய அல்டிமேட் ஃபுல்ஃபில்மெண்ட், இறுதியான நிறைவேறுதல் கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாவது. ஆக்சுவலாக அந்த கான்டெக்ஸ்டில் பார்த்தீங்கன்னா அது ரொம்பவே தெளிவாக வருதுன்னு சொல்லுவேன். ஏன்னா ஏசாயா 49 24 25 தான் வாக்கு தத்துவம். அதை வாசிக்கிற கொஞ்சம் நேரத்தில் பார்த்து முன்னாடி இதை சொல்லிடுறேன். 6ஆம் வசனத்தில் இயேசுவை பற்றி பேசுது. இயேசுவை பற்றி தீர்க்க தரிசனம் உரைக்குது. ஏசாயா 49 6 இயேசுவை பற்றி சொல்லுது. யாக்கோபின் கோத்திரங்களை எழுப்பவும் இஸ்ரவேலில் காக்கப்பட்டவர்களை திருப்பவும் நீர் எனக்கு தாசனாய் இருப்பது அற்ப காரியமாய் இருக்கிறது. அதாவது வெறும் இஸ்ரவேல் ஜனங்களை சிறையிருப்பிலிருந்து கொண்டு வர்றது, அவங்கள ரட்சிக்கிறது என் தாசனாகிய உமக்கு ஒரு அற்ப காரியம் என்று தேவன் சொல்றாரு. இது உமக்கு ரொம்ப ஈஸி, ரொம்ப சின்ன ஒரு காரியம். நீர் அவ்வளோ பெரியவர், என் தாசனாகிய நீர். இயேசுவை பற்றி இது ஒரு வாக்கு தத்தம். இயேசுக்கு வேதம் அளிக்கிற ஒரு பெயர் என்னன்னா தேவனுடைய தாசன், தேவனுடைய ஊழியக்காரன், சர்வன்ட் ஆஃப் த லார்ட். அப்போ தேவன் சொல்றார் இயேசுவை பற்றிங்க, நீ என் தாசன், நீ ரொம்ப பெரிய ஆள். இந்த வேலை வெறும் இஸ்ரவேலர்களை ரட்சிக்கிறது உமக்கு ரொம்ப சிறிய வேலை. ஏன்னா நீ அவ்வளோ பெரியவர். அப்போ உமக்கு எது பொருந்தும்? அடுத்தது பாருங்க, நீர் பூமியின் கடைசி பரிந்தமும் என்னுடைய ரட்சிப்பாய் இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைப்பேன். இயேசுவை பற்றி இது தீர்க்கதரிசனமாக சொல்லுது. இயேசுக்கு வெறும் இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிக்கிறது ரொம்ப அற்ப காரியமா, அது தகாதான். அவருக்கு எப்படிப்பட்ட ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டது? பூமியின் கடைசி பரியந்தமும் ரட்சிப்பாக வேண்டும். அவர் எல்லா ஜாதிகளுக்கும், வெறும் யூதர்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா ஜாதிகளுக்கும் ஒளியாக வேண்டும். இந்த வசனம் பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டில் லூக்கா 2:32 கோட் பண்ணப்படுது. அப்போஸ்தலர் 13:47 கோட் பண்ண. அதாவது என்ன சொல்ல வரேன், ஏசாயா 49 வெறும் இஸ்ரவேலர்களை பற்றி மட்டும் கிடையாது, இது நம்மளை பற்றி, இயேசு எப்படி நம்மளை மீட்டெடுப்பார் என்பதை பற்றிய ஒரு பகுதி. அதில் வருது 24 25 நமக்கும் பொருந்தது இந்த வார்த்தைகள். வாசியுங்கள். ஏசாயா 49 24 25. பராக்கிரமன் கையிலிருந்து கொள்ளை பொருளை பறிக்க கூடுமோ, அல்லது நீதியாய் சிறைப்பட்டு போனவர்களை விடுவிக்க கூடுமோ? அதாவது பயங்கரமானவன் கையில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க இஸ்ரவேலர்கள், பாபிலோனியர்கள் கையில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க, பராக்கிரமனுடைய கையில் இருக்கிறாங்க. அவங்கள பறித்து கொண்டு வர முடியுமா அப்படின்றார். 25 என்றாகிலும் இதோ பராக்கிரமினால் சிறைப்படுத்தப்பட்டவர்களும் விடுவிக்கப்படுவார்கள். அவன் எவ்வளோ பெரிய பராக்கிரமாக இருந்தாலும் அவனை விடுவிப்பேன்றாரு. பலவந்தனால் கொள்ளையிடப்பட்டதும் விடுதலையாக்கப்படும். உன்னோடு வழக்காடுகிறவர்களோட நான் வழக்காடி
உன் பிள்ளைகளை ரட்சித்து கொள்ளுவேன், உன்னோடு வழக்காடுகளோட நான் வழக்காடி உன் பிள்ளைகளை, அதாவது பாபிலோனியர் கையிலிருந்து உன் பிள்ளைகளை நான் ரட்சித்து கொள்ளுவேன் அப்படின்னு ஒரு வாக்கு. அது ஒரு லெவலில் புரிஞ்சுக்கிறது. இன்னொரு லெவலில் புரிஞ்சுக்கிறது, இந்த இயேசுவின் மூலமாய் பிசாசின் கையிலிருந்து, பாவத்தின் பிடியிலிருந்து தேவன் நம்முடைய பிள்ளைகளை ரட்சித்து கொள்வார். ஆகவே உங்களுடைய பிள்ளைகள்கிட்ட பிரச்சனை இருந்தால் ஒருவேளை அவங்க ரட்சிக்கப்படாமல் இருக்கிறனாலேயே பிரச்சனை இருக்கலாம். எத்தனை பேருக்கு தெரியும் நம்முடைய பிள்ளைகள் கூட பாவிகள் தான். சிலர் நினச்சிட்டு இருக்காங்க ஒன்றும் இல்லை, பிள்ளைகள் கரெக்டாக சொல்லி கொடுத்துட்டா கரெக்டாக வந்துடுவாங்க. அது ஒரு லெவலில் உண்மை. ஆனால் அதை விட ஆழமான லெவலில் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, நாமும் பாவிகள், நம்ம பிள்ளைகளும் பாவிகள். நாம் ரட்சிக்கப்படலைன்னா முதல்ல உருப்படவே முடியாது. பாவத்திலிருந்து யாராவது நம்மளை ரட்சிக்கணும். பலவான் கையில் மாட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி பாவத்தின் கையில் நாமளும் மாட்டிக்கிட்டு இருக்கிறோம், நம்ம பிள்ளைகளும் மாட்டிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? பெற்றோராகிய நீங்கள், உங்கள் பிள்ளை ரட்சிக்கப்பட்டிருக்கா? உங்கள் பிள்ளையின் ரட்சிப்புக்காக நீங்கள் நம்ப வேண்டும். அதுக்கு தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார். உன் பிள்ளைகளை ரட்சித்து கொள்வேன். எல்லாம் சொல்லுங்க, உன் பிள்ளைகளை ரட்சித்து கொள்வேன், உன்னோட வழக்காடுகளோடு நான் வழக்காடி உன் பிள்ளைகளை ரட்சித்து கொள்வேன்னா, இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்னா, எப்பேற்பட்ட சக்தி நம்ம பிள்ளைய ஒடுக்கிட்டு இருந்தாலும் கூட, பாவ சக்தி, பிசாசின் சக்தி, தேவன் நமக்காக வழக்காடி நம்முடைய பிள்ளைகளை ரட்சித்து கொள்வார். நம்புறீங்களா? ஆகவே என் பிள்ளை நல்லது தாங்க, ஏதோ அந்த பக்கத்து இருக்கிறவன் தான், பக்கத்து வீட்டால் தான் கெடுத்துட்டான், என் ஃப்ரெண்ட்ஸ் தான் கெடுத்துட்டான், இந்த மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. பாருங்க, நம்ம எல்லாருக்குள்ளேயும் பாவம் இருக்குது. அப்போ நம்ம பிள்ளைகளுக்குள்ளேயும் பாவம் இருக்குல்ல. நம்ம பிள்ளைகளை பற்றி அப்படி சிந்திக்கிறது நமக்கு வரமாட்டேங்குது. இல்லை இல்லை, அவங்க என் பிள்ளை என்ன இருந்தாலும் பிள்ளைகளை விட்டு கொடுக்க மனசு வரல. கரெக்ட். ஆனால் சத்தியத்தோடு ஒத்து பாருங்க. உங்கள் பிள்ளைகளை மட்டும் சொல்ல, நான் என் பிள்ளைகளை மட்டும் சொல்ல, எல்லாருடைய பிள்ளைகளும் எல்லாருமே வேதம் சொல்லுது பாவிகள். அப்போ ரட்சிப்பு தேவை. ரட்சிப்புக்கு தேவன் ஏதுவான வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார். அதில் இது ஒன்று, உன் பிள்ளையை நான் ரட்சித்து கொள்ளுவேன், உன் பிள்ளையை நான் ரட்சித்து கொள்ளுவேன். அதை எடுத்துக்கோங்க, அதை நம்பி வாழுங்க. அப்போஸ்தலர் 16:31, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். பவுல் சொல்றாரு, பிலிப்பில் ஜெயிலில் பவுலும் சீலாவும் சிறையில் போடப்பட்டாங்க பாருங்க, சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணதுக்காக. அப்போது நைட்டில் பாடிக்கிட்டு இருந்தாங்க. பாடிக்கிட்டு இருக்கப்போ பூமி அதிர்ச்சி உண்டாய் ஜெயில் கதவுலாம் திறந்துருச்சு. அப்போ அங்கே காவல் காத்துக்கிட்டு இருந்தவன் பயந்து போய் தன்னையே கொலை செஞ்சுக்கணும்னு நினச்சான். ஏன்னா இவங்க எஸ்கேப் ஆகிட்டா இவங்க தலையை வெட்டிடுவாங்க எப்படியுமே. ஆனால் அவன் பயந்து போய் தன்னை கொலை செஞ்சுக்கணும்னு நினைக்கிறப்போ பவுல் சொல்கிறாரு, இல்லை பயப்படாத, நாங்கள்லாம் இருக்கிறோம், நாங்கள் ஓடி போகிறவர்கள் கிடையாது. அதெல்லாம் பார்த்துட்டு அவன் பயந்து போய் அவங்கள்ட்ட நான் ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்குறப்போ 30ஆம் வசனத்தில் அவன் கேட்குறான். அப்போஸ்தலர் 16:30 ரட்சிக்கப்படும்படி நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறப்போ பவுல் வெறும் அவனை பற்றி மட்டும் பேசாமல் அவனுடைய வீட்டாரை பற்றியும் பேசிவிட்டார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அதாவது நீங்க இயேசுவை விசுவாசிக்கிறதுனாலே உங்க வீட்டாரும் ரட்சிக்கப்படுவாங்க. ஒருவேளை இன்னைக்கு ரட்சிக்கப்படலாம், நாளைக்கு ரட்சிக்கப்படுவாங்க. தேவன் அப்படி தொடுகிறார். குடும்பம் குடும்பமாய் நம்மளை தொடுகிறார். ஒருத்தரை தொடர்றது மூலமாய் அங்க சுத்தி அவங்க குடும்பத்தை தொடுறாரு, அவங்க சர்க்கிள் அப்படியே தொடுறாரு. இப்ப நீங்க ஒரு ஆள் இயேசுவை விசுவாசிக்கும் போது அது ஒரு ரிப்பிள் எஃபெக்ட் உண்டாக்குது. இப்போ நீங்கள் இயேசுவை விசுவாசிச்சிருக்கீங்களா? இப்போ இதை நம்புங்க. நீங்கள் விசுவாசத்தினாலே உங்கள் மூலமாக அல்லது அதை யூஸ் பண்ணிட்டே தேவன் உங்கள் பிள்ளைகளையும் ரட்சிப்பார். நம்புறீங்களா? நம்பலையா? சிலருடைய பிள்ளைகளுக்கு ரட்சிப்பு தான் நம்பர் 1 தேவை. சில நேரம் பெற்றோராகிய நாம் உலகத்தார் மாதிரி பிள்ளைகளை பற்றி விரும்பிடுறோம். உலகத்தார் என்ன விரும்புகிறாங்க? பிள்ளைகள் நல்லா படிக்கணும், நல்ல காலேஜுக்கு போகணும், நல்ல வேலை கிடைக்கணும், நல்ல சம்பாத்தியம் இருக்கணும், நல்ல கல்யாணம் பண்ணிக்கணும், பிள்ளைகளை பெற்றுருக்கணும், அவங்க நல்லா செட்டில் ஆகணும். இதை நம்ம மட்டும் கிடையாதுங்க, உலகத்தில் எல்லாரும் தான் விரும்புகிறாங்க. அப்போ அவங்களுக்கு நமக்கு என்னங்க பெரிய வித்தியாசம்? என்ன பெரிய வித்தியாசம் நமக்கு புரியுது. இது ரட்சிப்பு இல்லாமல்
இயேசு இல்லாம, தேவனுடைய கிருபை இல்லாம நடக்க முடியாத ஒரு காரியம். உண்மையான சக்சஸ், வெற்றி நம்முடைய பிள்ளைகளுக்கு வரணும்னா அது வேற அவங்க நல்லா படிச்சா பத்தாது. இப்போ ஒரு காரியம் சொல்றேன், முதல்ல அவங்க ரட்சிக்கப்பட்டா அது நல்லா படிக்கிறதுக்கும் உதவும். என்ன சொல்றீங்க? ரட்சிக்கப்பட்டா நல்லா படிக்கிறதுக்கும் உதவும், நல்ல ஒரு வேலை கிடைக்கிறதுக்கும் உதவும், அவங்க குடும்ப வாழ்க்கை நாளைக்கு நல்லா அமைகிறதுக்கும் இந்த ரட்சிப்பு உதவுமா உதவாதா? நிச்சயமா ரட்சிப்பு ஒரு ஆளை மாத்திரும் பாருங்க. அப்போ இதனால அதெல்லாமே பெட்டர் ஆயிடும். இது ரட்சிக்கப்பட்டதுனாலே கொஞ்சம் இன்னும் நல்லா படிப்பாங்க, இன்னும் கொஞ்சம் வேலையை கவனிப்பாங்க, இன்னும் கொஞ்சம் குடும்ப வாழ்க்கையில் அவங்க வெற்றி பெறுவாங்க. ஆனால் அது மட்டும் இல்லை, ஒரு வேளை ஒருத்தர் ரட்சிக்கப்படாமலே ஏதோ நல்லா படித்து நல்ல வேலையை கிடைச்சி அவங்களுக்கு நல்ல சம்பாதிச்சு ஓரளவுக்கு டீசெண்டாக ஒரு குடும்ப வாழ்க்கையை வாழ்ந்துட்டாங்கன்னா கூட இறுதியில் அவங்க ஆத்துமாவை இழந்துட்டாங்கன்னா அது பெரிய தோல்வி தான், அது வேதத்தை பொறுத்த வரைக்கும். ஆகவே உலகத்தில் இருக்கிற பெற்றோருக்கும் சபையில் இருக்க பெற்றோருக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கணும். வெறும் அவங்கள மாதிரி நாம விரும்பிக்கிட்டு நினச்சிக்கிட்டு வெறும் அவங்க பண்ணுற மாதிரி அந்த விண்ணப்பத்தை மட்டும் ஏறெடுத்துட்டு கூடாது. அவங்களும் தான் வேண்டிக்கிறாங்க, என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும் ஆண்டவரே, பாதுகாப்பாக இருக்கணும் ஆண்டவரே, அவங்களும் தான் வேண்டிக்கிறாங்க. நல்லா படிக்கணும் ஆண்டவரே, நல்ல வேலை கிடைக்கணும் ஆண்டவரே, அவங்களும் தான் வேண்டிக்கிறாங்க. ஆனால் வெறும் அவ்வளோ பத்தாதுன்னு சொல்ல வரேன். அதெல்லாம் கிடைச்சி உலகத்தையே ஆதாயப்படுத்தி தன் ஆத்துமாவை இழந்தால் லாபம் என்னன்ற இயேசு. இப்போ உங்கள் பிள்ளைகள் நித்தியமாக நல்லா இருக்க தேவையில்லையா? இதெல்லாம் நினச்சி பார்க்கணும். பெற்றோராகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக என்ன விரும்புகிறீர்கள்? ரட்சிப்பை விரும்புங்கள், ரட்சிப்புக்காக நம்புங்கள், அதுக்கேற்ற வாக்குத்தத்தங்களை எடுத்துக்கோங்க, அதை நம்பி வாழுங்க.